இப்படி வாய் திறந்திருக்கிற ஒரு நரசிம்மர் வாய்க்குள்ள தினமும் பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணியை ஊத்துறாங்க. ஆனா அது எல்லாம் எங்க போகுதுன்னு இது வரைக்கும் தெரியல. இது 1 வருஷம் 2 வருஷமா கிட்டத்தட்ட 15,000 வருஷமா இந்த சிலை இங்க இருக்கிறதாவும், இந்த சிலையோட வயிற்றுல அந்த பானகம் சொல்லுவாங்க, அந்த பானக தண்ணியை ஊத்திட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதாவது இது ராமாயணம் மகாபாரதம் காலங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலங்களுக்கு முன்னாடியே உருவான கோயிலாக சொல்லப்படுது. அதாவது இந்த உள்ள இருக்கிற சிலை, இந்த சிலையை நீங்க வந்து பார்க்கவே முடியாது. அது ஒரு நரசிம்மர வடிவத்தோட வாயும் மேல இருக்கிற கண்ணை மட்டும் வச்சிருப்பாங்க. நரசிம்மரோட வாய் இருப்பீங்க, அந்த வாயை மட்டும் தான் இங்க நமக்கு காட்டுவாங்க. அந்த நரசிம்மரோட கண்ணு காது மூக்கு அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு தங்க வடிவில், அதெல்லாம் ஒரு தகடு வடிவில் தான் நமக்கு தெரியும். ஆனால் அது இன்ன வரைக்குமே யாருமே உள்ள பார்த்தது, அந்த வாயை தவிர மீதி கண்ணு மூக்கு அதெல்லாம் இன்ன வரைக்குமே யாருமே பார்த்தது கிடையாது. இது வந்து ஒரு தானா உருவான ஒரு சுயம்பு சிலையா இருக்கு. அந்த வாய்க்குள்ள தண்ணி ஊற்றும் போது சில டைம் வந்து சத்தம் கேட்குமா, அதாவது ஒரு வினோதமான சத்தம் கேட்குமாமா. அப்படி சத்தம் கேட்டுச்சுன்னா யாரால் கொடுக்கப்பட்ட தண்ணியோ அவங்களுக்கு நல்லது நிறைய நடக்குமா. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மலை வந்து ஒரு எரிமலையா இருந்ததாமா. நரசிம்மரோட சக்திக்கு கட்டுப்பட்டு இந்த எரிமலை அப்படியே உள்ள போய் இது ஒரு சாதாரண மலையா மாறந்தாவும், அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல ஒரு கோயில் எழுப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுது.